أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقال الله تبارك وتعالى قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله سنتي ورسوله. मुदायना तो हामिद सबसे बड़ा जमीन आसमान तूने पैदा किया सजावार ये तुझको तारीफ भी सब तू है सारे जहां के हामिद रब तू है मेहरबान तेरे सब पर माया जिसे चाहे करता है उस पर दया क़यामत का दिन का भी तू है धनी क़यामत का दिन का भी तू है धनी भिखारियों और सब तू है धनी तेरे बंदो तेरे हैं हमको मदद मांगते ही तेरी सुबह शाम धिकारा यही है खुदा हम दीनी दुनिया में है सब काम हज़म तूने जिस पर किया वो क्या रहा ना उम्र होगी बात है शुक्रिया हमारी दुआ यही है खुदा हमारी दुआ यही है खुदा वो इस्लाम का बोल पहला सदा अदा कर सभी को भी हिदायत का नूर अदा कर सभी को भी हिदायत का नूर जलालत का अंधेरा जाएगा दूर तेरे बंदो तेरे है अलका पर सले और दिल में रखी तेरा डर கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான இந்த புனிதம் நிறைந்த ஜும்மா தினத்திலே ஒன்று கூடி இருக்கின்ற பிரியார்களே சகோதரர்களே மலாயிகத்துமார்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாத்தினை தெரிவித்த வண்ணமாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலாவுடைய மகத்தான பேரன்பின் காரணமாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 4ஆம் வாரத்திலே நாம் எல்லோரும் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா மனித சமுதாயத்துக்கு ஹிதாயத் என்ற நேர்வழியை காட்டி அந்த நேர்வழி பெரும் பொருட்டு அந்த நேர்வழியை எடுத்துச் சொல்லும் பொருட்டு லட்சக்கணக்கான நபிமார்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த நபிமார்களுடைய வரிசையில் ஹஜ்ரத் நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை உண்டான எல்லா நபிமார்களும் ஏகத்துவ கொள்கையை இறைவன் ஒருவன் என்ற அந்த தன்மையை உலக மக்களுக்கு மாந்தர்களுக்கு எடுத்து போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த விதத்திலும் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் சமன் செய்தார்கள் இல்லை, சமரசம் செய்தார்கள் இல்லை.
நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதன் சில தன்மைகளின் காரணமாக, சில ஏற்றங்களின் காரணமாக, சில பலத்தின் காரணமாக அவன் எண்ணிக்கொள்வான் இந்த உலகத்தினுடைய தன்மைகள், இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள், இந்த உலகத்திலே இன்ன காரியங்கள் என்னால் தான் நடைபெறுகின்றது, நான் தான் அந்த காரியத்தை நிறைவேற்றி வைக்கின்றேன், நான் இல்லாவிட்டால் அந்த காரியம் நடைபெறாது, நான் என்னை கொண்டுதான் இந்த குடும்பம் வாழ்கிறது, இதன் மூலமாகத்தான், என்னின் மூலமாகத்தான் அவர்கள் என்னென்ன பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்று மனிதன் ஒருவன் தனக்குத்தானே இப்படி சிந்தித்துக் கொள்வாரேயானால் நிச்சயம் அவனுடைய சிந்தனை தவறு, அவனுடைய எண்ணம் பிழையானது என்பதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லா காரியங்களும், உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் இறைவன் தான் நடாத்தாட்டிக் கொண்டிருக்கின்றான். அவனை தவிர காரியங்களை நடாத்தாட்டக்கூடியது, நடத்தக்கூடியது வேறு யாரும் இல்லை என்ற முழுமையான யக்கீன், ஈமான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்திருக்க வேண்டும். மனிதன் எண்ணிக்கொள்வான், சில விஷயங்களில் திட்டம் தீர்த்துக் கொள்வான், அந்த திட்டங்கள் நடைபெறாமலேயே போய்விடும், அந்த திட்டங்கள் எண்ணங்கள் நிறைவேறாமலேயே போய்விடும், காலம் கடந்து போய்விடும். இதைத்தான் ஆங்கிலத்தில் கூட ஒரு பழமொழியாக சொல்வார்கள், மேன் பர்போசஸ் காட் டிஸ்போசஸ். தான் ஒன்று நினைக்க இறைவன், தெய்வம் ஒன்று நினைக்கும், நாம் ஒன்று நினைக்க இறைவன் ஒன்று நினைத்து வைத்திருப்பான். இறைவன் நினைத்த காரியங்கள் தான் இந்த உலகத்திலே நடத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தோல்வியில் முடியும் அல்லது அவைகள் வெற்றி அடையாமல் சென்றுவிடும் என்பதாகத்தான் உலகத்தினுடைய நீதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் நடத்தக்கூடிய காரியங்கள், நடைபெறக்கூடிய காரியங்கள் எல்லாம் தன்னால் நடைபெறுகிறது என்று அவன் நினைப்பானேயானால் நிச்சயமாக அது அவனுடைய மடமையை உணர்த்துகின்றதே தவிர வேறு எதுவும் கிடையாது. எந்த ஒரு காரியத்தை நடைபெறுவதாக இருந்தாலும், நடக்காட்டுவதாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவற்றின் முழுமையான அந்த விஷயங்களைத்தான் அவனுடைய அந்த கிருபையை கொண்டு, கிருபை கண் கொண்டு தான் நடத்தாட்டுகின்றான் என்பதிலே நாம் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். சிலர்களுக்கு சில காரியங்கள் தடைப்பட்டு போகலாம், காலம் கடந்து விடலாம். எனக்கு இவ்வளவு பணம் இருந்தால் நான் இவ்வளவு தர்மம் செய்வேன், நான் ஊர் மக்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடியவனாக இருப்பேன், எனக்கு செல்வாக்கை இறைவன் கொடுத்தால் நான் இன்னென்ன காரியங்களை செய்வேன், இதை செய்தால் அதை செய்வேன் என்று மனிதன் மனப்பால் கொடுத்துக் கொண்டிருக்கின்றானே, இவைகளெல்லாம் வெறும் மாயை, இவைகளால் ஒன்றும் நடைபெறாது என்பதுதான் இறை நியதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. தர்மம் செய்கின்றேன், பணம் இருந்தால், அபரிமிதமான பணம் இருந்தால் நான் தர்மம் செய்கிறேன் என்று நினைப்பான். எனக்கு இந்த இடத்திலே வேலை கிடைத்து விட்டால் நான் இன்னொன்னார்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லுவான். ஆனால் ஒரு மனிதனுக்கு இறைவன் நியதியை விதித்ததை தவிர வேறு எதனையுமே அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. சில மனிதர்களை இறைவன் குறையுள்ளவனாக பிறக்க செய்திருக்கிறார். உடல் உறுப்புகளுடைய குறைகளை ஒன்று எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அல்லது ஏதேனும் பொருளாதார ரீதியிலே குறை உள்ளவர்களாக வைத்திருந்தாலும் சரிதான். இத்தகைய குறைபாடுகள் எல்லாம் இறைவனால் நியதிக்கப்பட்டது. இறைவன் அவனுக்கு விதித்ததை தவிர வேறொன்றும் அவனுக்கு அணுகாதாக இருக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு அதுக்கு அதிகபட்சமாக கிடைத்தாலும் ஆபத்துத்தான், அவனுக்கு அதுக்கு அதிகபட்சமாக கிடைத்தாலும் அவன் மிகப்பெரிய விபரீதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வான் என்பதுதான் இறைவனுடைய நியதியாக இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு எவ்வளவு இந்த உலகத்திலே கொடுக்க வேண்டும், தாரதமியம் யாருக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை, நியதியை அல்லாஹ்வே வகுத்து காட்டிவிட்டான். எனவே அதிலே நாம் சென்று மூக்கை நுழைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மடமைத்தனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய நிலைமை, சிலருடைய நிலைமை சீராக வேண்டும், ஒரு காலகட்டம் பிடிக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த காலகட்டம் வரைக்கும் தான் பொறுப்பான். அதற்கு பின்னால் அவனுடைய நிலைமைகள் சீரடையும். உதாரணமாக திருமணத்தையே எடுத்துக்கொள்ளுங்களேன். திருமணம் சிலர்களுக்கு ஆகாமல் இருக்கும், வயது மூப்பு, படும் குமர்களாக இருப்பார்கள். அந்த குமர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும். ஆண் குமராக இருந்தாலும் பெண் குமராக இருந்தாலும் வீடுகளிலே தேங்கி இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு காலகட்டம் வரும், அதற்கு பின்னால் அவர்களுக்கு திருமணம். இறைவன் நியதி வைத்திருக்கக்கூடிய அந்த நிலைமை, அதைத்தான் உருதுவிலே சொல்வார்கள், ஷேரேகா பூல் கில்லா என்பார்கள். ஷேரேகா பூல் கில்லா, ஷேரேகா பூல் கில்லா तो शादी चल जाएगा,
கொண்டிருந்தார்கள். மகிழ்ச்சிகரமாக அங்கே ஆடி பாடி தண்ணியை கண்டால் எவ்வளவு சந்தோஷம் வரும் குதூகலித்துக் கொண்டு அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த கரையிலே ஒரு கரையில் ஒரு கண் தெரியாத ஒரு சிறுவன் அந்த மிகவும் கவலை தோய்ந்த முகத்தோடு அமர்ந்திருந்தான். இந்த காட்சியை பார்க்கிறார்கள். இந்த சிறுவன் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வோடு நேரடியாக பேசக்கூடியவர்கள். மூசா கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே கலாம் உரையாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய உரையாடலை இறைவன் செவிசாய்த்து உடனே பதிலளிக்கக்கூடியவனாக இருப்பார். அதனாலே அது பொருட்டால் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள். யா அல்லாஹ், எல்லா சிறுவர்களும் மகிழ்ச்சியாக இந்த குளக்கரையிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஒரு சிறுவன் மாத்திரம் கண் தெரியாமல் அந்தகராக கவலை தோய்ந்த முகத்துடன் இருக்கிறானே, இவனுக்கு நீ பார்வை கொடு யா அல்லாஹ் என்று கேட்டான். உடனே அல்லாஹ் பதிலளித்தான், ஓ மூசா, அவனுக்கு பார்வை இல்லாமல் இருப்பதுதான் நலவு. இல்லை என்று சொன்னால் அவனுடைய அழிச்சாட்டியங்கள் உலகத்தில் அதிகரித்து போய்விடும், அதை தாங்கிக் கொள்ள முடியாது. எனவேதான் நான் அவனை அப்படி படைத்திருக்கிறேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லி பார்த்தார். இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபாடில்லை, எனக்கு இந்த சிறுவனுக்கு பார்வை கொடுக்க வேண்டும், அவனும் சந்தோஷமாக விளையாட வேண்டும் என்று அவர்கள் அடம் பிடித்தார்கள். உடனே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நபியின் பிரார்த்தனை அல்லவா, அதனை ஏற்று அவனுக்கு கண் பார்வையை தர ஆரம்பித்து விட்டான். கண் பார்வை கிடைத்த அந்த சிறுவன் மிகவும் மகிழ்ச்சிகரமாக தனக்கு கண் பார்வை கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சியாக ஏனைய சிறுவர்களோடு குதித்து விளையாண்டு நீச்சல் அடித்து இந்த தண்ணீரிலே விளையாடி கொண்டிருந்தார். நேரம் ஆக ஆக விளையாடி கொண்டிருந்த மற்ற சிறுவர்களை பிடித்து தண்ணீரிலே அமிழ்த்தி கொலை செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொருவராக கொலை செய்த 5-6 பேர்களை கொலை செய்து விட்டான், அங்கே மரணமாக்கி விட்டான். இதை பார்த்து கொதித்து போன ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே யா அல்லாஹ், இவனுடைய கண் பார்வையை நீ எடுத்துவிடு, கண் பார்வை இல்லாமல் இருப்பதே மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. இவன் இன்னும் உலகத்திலே வாழ்வானையானால் இன்னும் எத்தனை பேரை கொன்றளிப்பானோ தெரியவில்லை. எனவே கண் பார்வையை நீக்கிவிடு என்பதாக பிரார்த்தித்தார்கள். இந்த சிறுவனுக்கு கண் பார்வை போனது என்பதாக வரலாறுகளிலே எழுதப்பட்டிருக்கின்றது. அப்போ ஒரு மனிதனுக்கு இறைவன் குறை வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதிலே ஒரு ரகசியம் அடங்கியிருக்கும். இந்த ரகசியத்தின் அடிப்படையில் தான் அந்த உலகத்தினுடைய காரியங்கள் நடாத்தாட்டப்படுகின்றன. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இறைவனிடத்தில் இப்படி ஒரு வினோதமான ஒரு ஆசையை வெளிப்படுத்தி காட்டினார். யா அல்லாஹ், நீதான் தினமும் எல்லோருக்கும் ரிஸ்கை உணவை அளித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு நாளைக்கு நான் உயிரினங்களுடைய அந்த உணவின் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன், நான் உணவை கொடுக்கின்றேன் என்பதாக சொன்னார். வேண்டாம் மூசா, இது விபரீதமான ஒரு முயற்சி, உங்களால் அது முடியாது. நான் அல்லாஹ்வாக இருப்பதன் காரணமாக யார் யாருக்கு எவ்வளவு ரிஸ்க் வழங்க வேண்டும் என்று நான் தெரிந்திருப்பதன் காரணமாக அவர்களுடைய அந்த கோட்டாவையுடைய உணவை நான் இங்கே அழித்துக் கொண்டிருக்கின்றேன். கண் பார்வையில் பட்டாலும் சரிதான், படாவிட்டாலும் சரிதான், என்னுடைய படைப்பினங்கள் அனைத்திற்கும் நான் உணவளிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த உலகத்தில் பூமியில் உங்களுடைய கண் பார்வை பட்டாலும் படாவிட்டாலும் அது உங்களால் முடியாது என்பதாக சொன்னார்கள். இல்லை, எனக்கு அப்படி பார்க்கக்கூடிய சக்தியை தான், நான் உணவளிக்கிறேன் என்றார்கள். எல்லா சக்தியும் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா மூசா நபிக்கு தந்தான். உணவளிக்கக்கூடிய ரிஸ்க் அளிக்கக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்ற மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை ஒரு பார்வை பார்த்தார்கள். அப்படியே ஒரு பார்வை பார்க்கின்ற பொழுது அவருடைய பார்வை முதலில் ஒரு மயானத்தின் பக்கமாக தெரிந்தது. ஒரு கபரஸ்தான், ஒரு மயானம். அந்த மயானத்தில் ஒருவன் உட்கார்ந்து கொண்டு கபரை வேகமாக தோண்டி கொண்டிருக்கின்றான். அவன் என்ன நோக்கத்துக்காக கபரை தோண்டி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் விபச்சாரத்தினுடைய நோக்கத்தோடு அவன் வேகமாக அந்த கபரை தோண்டி கொண்டிருக்கின்றான். இதை பார்த்து கொதித்தெழுந்து வெகுண்டெழுந்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நிச்சயமாக நான் இவனுக்கு உணவளிக்க மாட்டேன், வேறு யார் இருக்கிறார்கள், யாருக்காவது முதலிலே நாம் உணவளிக்க வேண்டும் என்று அப்படியே பார்க்க ஆரம்பித்தார். உடனே அல்லாஹ் தஆலா சொன்னார், இவனுக்கும் நீ உணவளித்தே ஆக வேண்டும். இவனுக்கு நீ உணவளித்தால்தான் உன்னுடைய அந்த உணவளிக்கக்கூடிய அந்த தன்மை என்பது பரிபூரணமாகும். இவனுக்கும் நீ உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்தார்கள். அப்படி என்றால் இவனுக்கு உணவளிக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயேனால் அத்தகைய பொறுப்பு எனக்கு தேவையில்லை என்று அந்த பொறுப்பை உதறிவிட்டு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலகிக் கொண்டார்கள். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொன்னான், இந்த உலகத்திலே நீ பார்க்கின்ற பார்வையினால் படுகின்ற ஒரு தவறை பார்த்து கொதித்தெழுந்து இவனுக்கு நான் உணவளிக்க மாட்டேன், அவனுக்கு நீ உணவளிக்க மாட்டேன், நான் உணவளிக்க மாட்டேன் என்று நீ கூறிக்கொண்டிருக்கிறாய்.
நாளொன்றுக்கும் அனுதினமும் நொடிப்பொழுதும் எவ்வளவு கொடிய பாவங்களை இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பாவங்களையும் பார்த்து சகித்துக் கொண்டு அவர்களுக்கும் நான் உணவளித்துக் கொண்டிருக்கின்றேன், அவர்களுக்கும் நான் ரிசுக்கை பணியை அடைந்து கொண்டிருக்கின்றேன். இறைவன் இல்லை என்று மறுப்பவனுக்கும் நான் உணவளிக்கின்றேன். இத்தகைய தன்மை எனக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அதுதான் படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வாகிய எனக்கு அந்த தன்மை இருக்கின்றது. அதனால் அந்த நிலையை நீ எடுக்க வேண்டும் என்று விரும்பினாயானால் நிச்சயமாக அது முடியாது. உலகத்தில் நாடியவர்களுக்கு நான் தான் உணவளிக்கிறேன், நான் நாடியவர்களுக்கு உணவை மட்டும் தடுக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல தஆலா அந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு படிப்படியாக கூறி காட்டினார். உலகத்தில் நடத்தப்படக்கூடிய விஷயங்கள் யாவும் இறை நியதிப்படிதான் நடக்கின்றது. அவைகளில் எந்த குறையும் இல்லை, எந்த கோளாறும் இல்லை. நாம் பார்க்கின்ற கண்களில் தான் குறையும் கோளாறும் இருக்கின்றதே தவிர அல்லாஹ்வுடைய அந்த பதில் நீதியிலே எந்த குறைபாட்டையும் நாம் கண்டுவிட முடியாது. ஒரு சந்தர்ப்பத்திலே நபியனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு இறைவனிடத்திலே செய்தி பெறுவதற்காக வேண்டி நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலே ஒரு குடிசை தென்பட்டது. அந்த குடிசையிலே 3 பேர்கள் இருக்கிறார்கள். ஒரு கணவன், மனைவி, ஒரு மகன், 3 பேர்கள் அந்த குடிசையிலே இருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற ஒரு சம்பவம். கணவன், மனைவி, அவங்களோட சேர்ந்து ஒரு மகன் இருக்கின்றார். அந்த 3 பேர்களுக்கும் போர்த்திக் கொள்வதற்கு ஒரே ஒரு துப்பட்டி மாத்திரம் இருந்தது, ஒரே ஒரு போர்வை மாத்திரம் இருந்தது. அந்த போர்வையை போர்த்துக் கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நடந்து கொண்டிருந்தார். அந்த வழியாக கடந்து சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதர் என்பதை கேள்விப்பட்டு அந்த வீட்டில் உள்ள அந்த குடிசையில் உள்ள அந்த பெரியவர் வெளியில் வந்து, மூசா அவர்களே, நீங்கள் இறைவனுடைய தூதராக இருக்கின்றீர்கள், இறைவனிடத்தில் செய்தி பெறுவதற்காக நீங்கள் செல்கிறீர்கள். மூசா கலீமுல்லா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடியவர்களாக சம்பாசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் இறைவனை சென்று சந்திப்பீர்களேயானால் நீங்கள் எங்களுடைய செய்தியை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். நாங்கள் இவ்வளவு இன்னல் அடைந்து கொண்டிருக்கின்றோம், இவ்வளவு வறுமையில் கஷ்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கஷ்டத்தை, இன்னலை நீக்கும் பொருட்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தித்து விட்டு வாருங்கள் என்பதாக கேட்டார்கள். சரி என்று ஒப்புக்கொண்டு அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு சென்று இறைவனை சந்தித்து உரையாடி வஹியை பெற்றுக்கொண்டார்கள், ஆகமங்களை, ஏடுகளை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏடுகளை பெற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல தஆலாவிடத்திலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சந்தித்த அந்த முதியவரை குறித்து அங்கே பேசுகிறார்கள். யா அல்லாஹ், வரும் வழியிலே ஒரு குடிசை தென்பட்டது, அதிலே ஒரு முதியவர் இது போன்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். அவர்களுக்கு தனித்தனியான ஒரு துப்பட்டி வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள். மூவருக்கும் போர்வைக்குள்ள ஒரே துப்பட்டி தான் இருக்கிறது, தனித்தனியான போர்வை வேண்டும் என்று அவர்கள் வினவுகிறார்கள் என்பதாக கேட்டார்கள். அப்போ அல்லாஹ் ஜல்ல தஆலா சொன்னான், இந்த மனிதர்களுக்கு ஒரு போர்வை என்றுதான் நான் நிர்ணயம் செய்திருக்கிறேன். அந்த 3 பேர்களுக்கும் இந்த உலகத்திலே வாழும் கால் ஒரு போர்வை மாத்திரம்தான் அவனுக்கு நான் ரிசுக்காக நான் வைத்திருக்கின்றேன், அதற்கு மேல் அவர்களுக்கு தர முடியாது என்பதாக சொன்னார். அப்போ அல்லாஹ் ஜல்ல வாதாட ஆரம்பித்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அடம்பிடித்து வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ 3 போர்வையை கொடுங்கள் அல்லது ஏதேனும் ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்யுங்கள் யா அல்லாஹ். ஏனென்று சொன்னால் என்னை நபி என்று ஏற்றுக்கொண்டு என்னை மதித்து என்னிடத்திலே ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நான் அந்த கோரிக்கையை உன்னிடத்திலே வைத்திருக்கிறேன். நீ எதுவும் தராமல் நான் வெறுங்கையோடு சொன்னால் நாளை எப்படி என்னை மதிப்பார்கள்? நாளை என்னை இறைவனுடைய தூதர் என்று சொன்னால் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? எனவே நீங்கள் அவர்களுக்கு கோரிக்கை, அவருடைய வறுமையை போக்குவதற்குண்டான கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதாக வாதிட ஆரம்பித்தார். அப்பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அவர்களிடத்திலே போய் சொல்லுங்கள், நாளை நீங்கள் அந்த 3 பேர்கள் கேட்கக்கூடிய 3 பேர்களுக்கும் ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துவாவை நான் வாக்களிக்கிறேன். அவர்கள் அந்த துவாவை கேட்பார்களேயானால் அந்த கோரிக்கையை அவர்களுக்கு நான் நிறைவேற்றி தருகிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட துவாவை நான் வாக்களிக்கிறேன், என்ன வேண்டுமோ அதை அவர்கள் கேட்டுக்கொள்ளட்டும் என்பதாக அவருடைய சாய்ஸில் விட்டார். அதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு வந்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதனிடத்திலே சொல்கிறார், அந்த பெரியவரிடத்திலே சொல்கிறார், இறைவன் இப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார், நீங்கள் அதன் மூலமாக பயன்பெற்று நீங்கள் வாழ்விலை நலமடையுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இப்போ காலையில் விடிந்ததும் முதலில் கணவர் எழுந்து நான் போய் குளித்துவிட்டு குளத்திலே போய் குளித்து விட்டு வருகிறேன்,
குளித்து விட்டு வருகிறேன் என்று மாத்திரம்தான் தகவல் சொன்னார். உடனே மனைவி கேட்டால், நீங்கள் குளித்து விட்டு வந்து என்ன கோரிக்கையை கேட்கப் போகிறீர்கள், என்னவாக ஆகப் போகிறீர்கள் என்று மனைவி கேட்டார். உடனே அவர் சொன்னார், நான் அரசனாக வேண்டும் என்று நான் கேட்பேன் என்று சொன்னார். சரி, அப்படியா அரசனாக வேண்டும் என்று சொன்னார் போயிட்டார். அவர் குளிக்க போயிட்டார். அப்போ இந்த இடத்திலே அந்த பீவிக்கு சிந்தனை வந்துருச்சு, அந்த மனைவிக்கு சிந்தனை வந்துருச்சு. ஆஹா, நம்முடைய கணவர் அரசனாக வேண்டும் என்று அவர் பிரார்த்தித்து விட்டு அரசனாகிவிட்டால், அரச தோற்றத்திலே இளமையான தோற்றத்திலே வந்துவிட்டால், நாமும் முதுமையாக மூதாட்டியாக அழகிழந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாமும் அரசியலும் குமரியாக மாறிவிட வேண்டும். அவர் வருவதற்கு முன்னால் நமக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த துவாவின் மூலமாக அரசியலும் குமரியாக மாறிவிட வேண்டும் என்று அந்த மூதாட்டி நினைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். யா அல்லாஹ், என்னை அரசியலும் குமரியாக ஆபரணங்களுடன், அழகிய ஆடைகளுடன், அழகிய முகத்தோற்றத்துடனும் இள வயதுடனும் என்னை ஆக்கி வைத்து விடு, என்னுடைய கணவர் வருவதற்கு முன்னால் ஆக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செய்தார். உடனே அப்படியே ஆகிட்டான். அப்படியே அந்த மூதாட்டி வந்து இளங்குமரியாக, இளநங்கையாக ஆபரணங்களுடன் ஆகிவிட்டார். ஆகிவிட்டு பிறகு வாசலிலே தன்னுடைய கணவனுடைய வருகைக்காக வேண்டி நின்று கொண்டிருந்தார். அந்த தருணத்திலே அந்த ஊரில் உள்ள ஒரு அரசலங்குமரன் குதிரையிலே வேட்டையாடி கொண்டு குதிரையிலே சென்று கொண்டிருந்தார். இவரை பார்த்த ஒரு அழகு சௌந்தரியம் உள்ள ஒரு பெண் ஆபரணங்களுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அந்த அரசலங்குமரன் அவரை அழைத்தார். இந்த பெண்ணும் தன்னுடைய கணவன் தான் அரசலங்குமரனாக வந்திருக்கிறார், குதிரையிலே வந்திருக்கிறார் என்று எண்ணி அந்த குதிரையிலே ஏறி அவரோடு சென்று விட்டார். நீண்ட தூரம் சென்று விட்டார். குளித்து விட்டு வந்த கணவர் அப்படியே வருகிறார், எந்த துவாவும் கேட்கவில்லை, அப்படியே வருகிறார். வந்து மகனிடத்திலே மனைவி எங்கே, அம்மா எங்கேன்னு சொல்லி கேட்கிறார். அவர் உடனே ஓவென அழுது விட்டு இப்படி வாசலிலே அழகிய தோற்றத்தோடு அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு அரசியல் குமரன் குதிரையிலே வந்தார், அவர் அழைத்து விட்டு சென்று விட்டார் என்பதாக தெரிவித்தார். உடனே தனக்கு துரோகம் இழைத்த அந்த மனைவி எப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை இழைத்திருக்கிறார், இவளை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி அவர் தனக்கு பிரயோகப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை கொண்டு, யா அல்லாஹ், அவளை எங்கிருந்தாலும் நீ பன்றியின் உருவத்திலே ஆக்கிவிடு என்பதாக அவர் துவா செய்து விட்டார். உடனே குதிரையிலே இருந்த அந்த அரசியலும் குமரி அப்படியே பன்றி உருவமாக மாறிவிட்டார். குதிரையை சந்தோஷமாக ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருந்த அந்த அரசியலும் குமரன் இந்த பெண் உருமாறி இருப்பதை பார்த்து, இது ஏதோ ஒரு துஷ்ட தேவதையாக இருக்கும், அடிக்கடி உருமாறிக்கொண்டே இருக்கிறாள், எனவே இது நமக்கு சரிபட்டு வராது என்பதாக அந்த பன்றி போன்ற உருவத்தையுடைய அந்த பெண்ணை குதிரையிலிருந்து கீழே தள்ளி விட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவர் ஓடிவிட்டார். கானகத்திலே காட்டிலே வெகு நாட்களாக சுற்றி அலைந்து அந்த பன்றி உருவம் கொண்ட அந்த பெண்மணி இறுதியிலே தன்னுடைய வீட்டிற்கு அருகாமையிலே வந்து கண்ணீர் முகத்து கொண்டு நின்றிருந்தார். அதை பார்த்த அவருடைய மகன் தன்னுடைய தந்தையுடைய சாபம் பழித்து விட்டது, அவர்தான் தாய் தான் இந்த பன்றியுடைய உருவத்திலே இங்கு வந்து நிற்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு இறைவனிடத்திலே, யா அல்லாஹ், என் தாயை பழைய நிலைக்கு கொண்டு வந்து எங்களுக்கு ஒப்படைத்து விடு என்பதாக துவா செய்தார். பழைய நிலைக்குள்ள மூதாட்டியாக அந்த மூதாட்டி அங்கு வந்து சேர்ந்து விட்டார். அப்போ மூவரும் அதே நிலைமையில் தொடர்ந்தார்கள். அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். சில நாட்களுக்கு கழித்து இவருடைய நிலைமையை சீர்பெற்றிருக்கும், உயர்வு பெற்றிருக்கும் என்று எண்ணி அவர்கள் வந்து பார்க்கின்றார். ஒரு மூவரும் ஒரே துப்பட்டியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அப்போ இதை பார்த்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டபொழுது நடந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பித்தார். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா யாருக்கு எவ்வளவு ரிஸ்கை உலகத்திலே நிர்ணயித்திருக்கின்றானோ அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு மேலால் கிடைக்க வேண்டும் என்று ஆசைத்து மனிதன் பேராசை கொள்வானேயானால் அவனுக்கு உலகிலே பெருநஷ்டம் ஏற்பட்டுவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே உலக வாழ்க்கையில் நமக்கு கிடைத்ததை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே சுக்ர் செய்து வாழக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதுதான் இந்த உலகம் நமக்கு தரக்கூடிய படிப்பனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டம் இன்றைக்கு அண்டை மாநிலமான கேரளாவிலே வயநாடு பகுதியிலே நிலச்சரிவுகள் ஏற்பட்டு போட்டோடு 5 கிராமங்கள் அழிந்து போய்விட்டன என்ற ஒரு வேதனையான செய்தி இங்கே வந்திருக்கின்றது. அங்கு வாழக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமிய பெருமக்களுடைய உயிரிழப்புகள் அங்கே நிகழ்ந்திருக்கின்றது. அவருடைய மகப்பெருத்துக்காக நாம் எல்லோரும் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது போன்ற இடிபாடுகளிலே நிலச்சரிவுகளிலே சிக்குண்டு இறப்பவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். போரிலே காயப்பட்டு ஷஹீதாக இருக்கின்றார்களே, அத்தகைய ஷஹீதுடைய அந்தஸ்து அவர்களுக்கு இன்றைக்கு உலகத்திலேயே அவர்களுக்கு கிடைத்து விட்டது. என்றாலும் கூட அவருடைய இழப்பை தாங்கி கொள்ள முடியாத நம்மால் அவர்களுக்காக
பிரார்த்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இது போன்ற நிலச்சரிவுகள் அடிக்கடி ஏற்படுகிறது என்று சொன்னால் அது கியாமத் நாளினுடைய அடையாளமாக அன்றையே வேறு இல்லை. கியாமத் நாளின் உண்மைகள் என்று ஒரு நூல் போன்று வெளிவந்திருக்கின்றது. இதிலே நிலச்சரிவுகள், நில அதிர்வுகள், பூகம்பங்கள் ஏற்பட்டால் கியாமத் நாள் வரும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஒரு ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குறிப்பிட்டு காட்டுகின்றான், யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி ஐயான முர்சாஹா ஃபீமா அன்த மின் ذிக்ராஹா இலா ரப்பிக முன்தஹாஹா இன்னமா அன்த முன்திரு மா யஷா கஅன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பிஸு இல்லா அஷியத்தன் அவ் லுஹாஹா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஹாஹா என்று முடியக்கூடிய அந்த ஆயத்திலே அருமையான முறையிலே மறுமை நாளை பற்றி அது எப்பொழுது வரும், யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி ஐயாமுல் முர்சாஹா, கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று நபியும் இடத்திலே கேலியாக கிண்டலாக அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களை நினைவூட்டுவதை தவிர எனக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லை. அது எப்பொழுது வரும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய இல்மிலே நாணத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடையாளங்களை வேண்டுமானால் நான் சொல்லி காட்டுகின்றேன் என்பதாக சில பல அடையாளங்களை 200க்கும் மேற்பட்ட அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். அந்த 200க்கும் மேற்பட்ட அடையாளங்களை இந்த நூலிலே வரிசை கிரமமாக தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. எல்லாம் அல்லாஹ் எல்லோருடைய உள்ளங்களிலும் இடம்பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு நூல். இதனுடைய ஹதியா 115 ரூபாய் என்றாலும் 100 ரூபாய் என்று ஜும்மாவுடைய இதற்காக வேண்டி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த நூலை வாங்கி நீங்கள் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டு விடைபெறுகிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வேணிக்கவல்ல இந்த ஜும்மாவுடைய நாட்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஜும்மாவுடைய நாட்களில் பேசப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பன்னூல் ஆசிரியர் அப்துல் சலாம் ஜுபைர் ஸைத் அவங்க நிர்வாகத்துடைய அனுமதியோட இந்த ஜும்மாவுடைய பயானுக்கு வந்திருந்தாங்க. அவருடைய ஒரு கிதாப், ஒரு புத்தகம், அருமையான ஒரு புத்தகமாக கியாமத் நாளின் உண்மைகள் என்று ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. அவங்க யாருன்னு சொன்னா அஹ்மத் பத்திரிகை அப்துல் ரஹீம் வசந்த் இருக்காங்க, அவருடைய சகோதரர். உங்களுக்கு எல்லோருமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆக அந்த கிதாபுடைய ஒவ்வொரு தலைப்புகளை பார்த்தோம் என்று சொன்னால் அருமையான ஒரு தலைப்பாக இன்னைக்கு நாடுகள்ல உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உண்மையாக விஷயங்களாக குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் இந்த கிதாபுகளை எழுதியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு காலங்களில் கிதாபுகள் படிக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிற போது அதிகமாக நமக்கு நிம்மதிகள், சலாமத், அந்த மன நிம்மதிகள் கிடைக்கும். இப்பொழுதெல்லாம் நாம் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு விஷயங்களை தேடணும்னு சொன்னா நம்ம மொபைல்ல என்ன செய்யணும், பார்க்கிறோம். அதுல அந்த அளவுக்கு ஒரு பெரும் விஷயங்களை ஒரு நூல்களை படிக்கிறதோ, ஒரு நாவலை படிக்கிறதோ, ஒரு வரலாறு படிக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த கிதாபுகளை புத்தகங்களை நம்ம ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரம் கிடைக்கிறதோ ஒரு தலைப்புல நம்ம என்ன செய்யணும், வாசிச்சு கொண்டே போனோம்னு சொன்னா ஒரு விதமான விஷயங்கள் புரியவும் செய்யும், ஒரு விதமான நிம்மதிகள் கிடைக்கும். எங்க உஸ்தாத் ஒருத்தர் கிதாபை என்ன செய்வாங்க, ரூம்ல பார்த்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா நேரமும் தொழுகை நேரம் தவிர, சாப்பிட்ற நேரம் தவிர, தர்ஸ் பாடம் நடத்தக்கூடிய தவிர மற்ற நேரத்தில் செய்வாங்க ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நாங்கள் என்ன செஞ்சோம், கேட்டோம், எல்லா நேரமும் புத்தகத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்களா சார், நீங்க ஏதாவது வேற ஏதாவது போர் அடிக்காதா அப்படிங்க சொன்னாங்க. நாங்கள் என்னோட ஒருத்தர் என்ன செய்யாரு எதிராக பேசிக்கொண்டு இருக்கின்றார் சொன்னார். எந்த முசன்னிப் சொன்னா அந்த கிதாப் எழுதக்கூடியவர், அந்த கிதாப் எழுதக்கூடியவரோட நான் நினைச்சேன் தொடர்புல பேசிக்கொண்டே இருக்கின்றேன். நம்ம சொல்லுறோம் சொன்னா அல்லாவுடைய பேச்சு, அல்லாவுடைய தொடர்புல இருக்கணும். இந்த மாதிரி அவர் சொன்னாங்க முசன்னிப்போடைய நான் பேசிக்கிட்டேன், எந்த கிதாபை படிக்கணும் அந்த முசன்னிப்போடைய என்ன செய்ய நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன்னு சொல்லுவேன். ஒரு அருமையான கிதாபுடைய அந்த எழுத்துக்களும் அந்த காதுகளுமே நல்லா பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. நாம் படித்தோம்னு சொன்னால்
இலகுவாக மனதிலும் ஞாபகத்தில் பதிந்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கிதாபை எல்லோருமே வாங்குங்க. அதன் மூலியமாக எல்லா ஒரு விஷயங்கள் நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய மனதுக்கும் அது எட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக கிதாபுகளை படிக்கக்கூடிய தௌஃபீக் தந்தல் புரியும்.